ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நாகர்குடல் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமில் கல்லூரி முதல்வர் திரு டாக்டர் கே பாலசுந்தரம், கல்லூரி நிர்வாக அலுவலர் திரு கே விக்ரமன் விழாவில் சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து திரு எஸ் சுரேஷ்குமார், நிழல் சேவா அமைப்பு நாகர்குடல் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கே குமார் அவர்களும், கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் திரு எஸ் தனசேகரன், ஊராட்சி செயலர், ஊர் பொதுமக்கள் வாழ்த்துரை வழங்கினர். இதைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டினை கல்லூரி நிர்வாகம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் திரு கே நஞ்சுண்டன், உதவி பேராசிரியர் இயற்பியல் துறை அவர்கள் செய்திருந்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக தூய்மை பணிகள் குறித்து நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாகர்குடல் கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தினர். இந்த நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் 7 நாட்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான ஏற்பாட்டினை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் திருமதி பி குமுதவள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தனர். சார்பாகவும் விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாகவும் இங்கு வருகை புரிந்திருக்கும் நம்மளுடைய மிஸ்டர் சுரேஷ்குமார் அண்ட் மாதையன் அண்டு பஞ்சாயத்து உறுப்பினர், அதாவது ஊராட்சி மன்ற உறுப்பினர் மற்றும் நாட்டு நலத்திட்ட பணி ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், மாணவிகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இதோட நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட இந்த 7 நாள் செய்கிற ஒரு வேலை மட்டும் நம்மளோட நோக்கம் கிடையாது. நம்மளுடைய ஆயுட்காலம் வருதிக்கும் நம்மளோட எப்படி நம்ம நம்மளோட சமூக சேவை இருக்கணும், நம்மளோட பணிகள் எப்படி இருக்கணும், அதோட முன்னோட்டமாக தான் இந்த ஒரு 7 நாள் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு நம்மளோட பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு மிகப்பெரிய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நம்ம பெரியார் பல்கலைக்கழகத்தோட முதல் நாட்டு நலப்பணி திட்ட முகாம் நம்ம கல்லூரி தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். மற்ற எல்லா கல்லூரியும் ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதை கூப்பிட்டு விசி சார் டைரெக்டாக எங்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலையும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது விஜய் வித்யாலயா தான். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சமூக திட்டத்தில் இவ்வளோ முன்னோடியாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவித்தார் இந்த இன்விடேஷன் பார்த்துட்டு. இதோடு இல்லாமல் நம்ம மாணவிகள் இந்த 7 நாள் போன வருஷம் வந்ததுக்கும் இந்த வருஷம் வந்ததுக்கும் ஒரு சின்ன மாற்றங்கள் என்ன அப்படின்னா, போன வருஷம் வரும்போது நிறைய குப்பைகள், பிளாஸ்டிக் நிறைய இருந்தது. இந்த வருஷம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குப்பை இல்லாமல் நாகர்கூடலாம் இருக்குது. உள்ளே வரும்போது சின்ன சின்ன பேப்பர்லாம் இருந்தது, இன்னைக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப சுத்தமாக இருக்குது. நம்மளோட முன்னேற்றங்கள் நம்மளோட வழிகாட்டி கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு யாரோ ஒருத்தரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட 2வது நாள் ப்ரோக்ராம் இப்போ மாற்றி நம்மளோட ஊராட்சி மன்ற தொடக்கப்பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெறுது. இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட மாவட்டம் புளோரைடு கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நான் நம்மளோட நிர்வாக அலுவலர் கூட பேசும்போது ஊர் மக்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் வேண்டாம், இது சின்ன வயசுல இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம இனிஷியேட் பண்ணால் பின்னாடி வரும்போது அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். அதே மாதிரி அந்த புளோரைடு கண்டென்ட் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த புளோரைடு கண்டென்ட் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து, அதாவது 5 வயதுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சஜஷன் சொன்னாரு. அதுதான் அடுத்த நாள். 3வது நாள் நம்மளோட சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வராங்க. நம்மளோட என்னென்ன ஸ்கீம் இருக்கு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, அந்த ஸ்கீம்ஸ் எப்படி ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்கிற வில்லேஜஸ் பீப்புள் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் 3வது நாள். 4வது நாள் நம்மளோட தூய்மை பணி. நம்ம நாகர்கோவில் மட்டும் இல்லாமல் இப்போதான் நான் உங்களுக்கு என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடந்தாலே அந்த ஊர்ல இருக்கிற தலைவர், அதோட செயலாளர், மற்றவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு
அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எதை கொடுத்தாலே அதை கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பா அமையும் அப்படின்றது எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இந்த 7 நாள் ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு நாளும் நம்மளோட சமூக பணி செய்யும் போது ஒரு ஆர்வமா செய்யணும். ஏன்னா நான் ஒரு 3 இயர்ஸா நான் சுரேஷ் சாரோட பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவரை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாடலா நாம எங்க வீட்டுல பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணேன். அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட போர் ட்ரையா இருந்தது. இன்னைக்கு லாஸ்டா வந்து 2 இயரா ஒரு நாள் கூட அந்த சம்மர்ல கூட ட்ரை ஆகல. அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீடோட ஸ்ட்ரக்சர் பார்த்து அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுட்டு நான் எங்க போருக்கு மட்டும் பண்ணேன். அந்த போரோட லெவல் இன்னைக்கு வந்து நான் செலவு பண்ணியிருந்தா ஒரு 3 lakhs பண்ணியிருக்கணும் திரும்ப ரீபோர் போடுறதுக்கு. அதுவே எப்படி ரீசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் கூட பேசும்போது ஒரு அந்த மாதிரி ஒரு பிளான்லாம் இருக்குன்னு சொன்னார். அந்த பிளானை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன். அதுக்கு நம்மளோட கண்டிப்பா சுரேஷ் சாருக்கு வந்து ஒரு மனமார்ந்த நன்றி. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 3.5 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு. அது இல்லாம நான் எங்க ஊர்ல இருக்கிற நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஏன் ரீசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு லீவ் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லுவேன். சம்மர்ல இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சா கண்டிப்பா ரீசர்ச் பண்ணலாம், பண்ணிட்டா நமக்கு வந்து ரெயின் வாட்டர் வந்து அதே இடத்துல சேவ் ஆயிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கைட் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த ஐடியா வந்து இங்க நாகர்கோவில் சாரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரல. அதே மாதிரி நம்ம காலேஜ்லயும் 2 போர் ரீசர்ச் பண்ணியிருக்கிறோம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24 hours பம்பிங்ல இருந்துட்டே இருக்கு. அது வந்து ட்ரையான போர், 2 ட்ரையான போரை ரீசர்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி இந்த நாகர்கோவில்ல சின்ன சின்ன விஷயம் வந்து மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் அவங்க கிட்ட புரிய வச்சு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட இந்த 7 நாள் கேம்ப் வந்து கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகும். கொடுத்தோம். இப்ப நம்ம காலேஜ்ல ஒரு பொண்ணு வந்து கிராமத்தில் நடக்கும் நாட்டு நல பணி திட்ட முகாமிற்கு வருகை தந்துள்ள நமது விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்வி நாட்டு நல பணி திட்ட மாணவர்களையும் அந்த கல்லூரியில் வந்திருக்கிற பேராசிரியர்களையும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கிராமம் மிகவும் அவுட்டர் காட்டு பகுதியில் இருக்கிறது. இங்க எல்லாமே மாணவர்கள் பார்க்கக்கூடியது காட்டு பன்றிகள், விலங்குகள் அதுகளோட தான் இருக்கிறாங்க. இப்ப எல்லாமே ஒரு 2-3 வருடமா வந்து முகாம் நடத்திய பிறகு எவ்வளவோ மாணவர்கள் தெளிவா இருக்கிறார்கள். ஐயா சொன்னது இந்த இளம் வயது திருமணம் அதெல்லாம் மாணவிகள் எல்லாமே இப்ப விழிப்போடு இருக்கிறார்கள். ஓரளவுக்கு இங்கதான் இந்த கிராமத்துல தான் ஆரம்ப காலத்தில் பெண் குழந்தைகள் சிசு கொலை இங்க கிராமத்தில் அதிகமாக நடந்திருக்கிறது. அடுத்ததாக இளம் வயது திருமணம் நடந்திருக்கிறது. மதுவுக்கு அடிமையாகியெல்லாம் ரொம்ப கெட்ட பேரோடு இருந்தது. நாகர்கோவில்னா ஒரு குடிகார கிராமம் அப்படிலாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்ப தலைகளாக மாறி ரொம்ப கல்வியிலையும் எல்லா இடத்திலும் மாணவர்கள் இருக்கிறார்கள். எல்லா அலுவலகத்திலும் போனாலும் நம்ம இந்த நாகர்கோவில் படித்த மாணவர்கள் எல்லா அலுவலகத்திலுமே வேலை செய்கிறார்கள். இப்ப கூட பார்த்தா கூட அந்த கோயிலில் உட்காந்து குழுவா உட்காந்து படிச்சிருக்கிறாங்க. எல்லாமே ஒரு இந்த மாதிரி முகாம்கள்லாம் நடத்தி அவங்கள ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால இந்த கிராமம் நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஊர்ல வேலை செஞ்சிருக்கிறேன். இந்த கிராமம் மாதிரி எங்கேயுமே மக்கள் ஆசிரியர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, நல்ல மரியாதை கொடுப்பாரு. நம்ம என்ன சொல்றோம் எல்லாமே கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஊர் பொதுமக்கள், இங்க இருக்கிற நிர்வாக அலுவலர்கள் நல்ல நீங்களும் வாழ்க்கையில நல்ல பெயரும் புகழும் பெற்று வாழுமாறு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. பஞ்சாயத்து செய்யப்படும். அதற்கு தலைமையாக எஸ் சுரேஷ்குமார் நெல்சேவ் அமைப்பு நிறுவனர் அமைப்பார். அடுத்து மதிய நிகழ்ச்சியாக கரிம வேளாண்மை மற்றும் விவசாய ரசாயனம் டாக்டர் எஸ் சிவகுமார் வேதியியல் துறை எய்ட்ஸ் அவர்களும் 3ஆம் நாள் புரோகிராமாக நெகிழியை பற்றி நீங்கள் பேச போறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நெகிழியை பயன்படுத்துறீங்க? கடைக்கு போகும்போது நீங்கள் ஒயர் கூட நீங்கள் எடுத்துட்டு போறீங்களா, இல்லை போயிட்டு கேரி பேக் வாங்கிட்டு வரீங்களா? உங்களுக்கு நீங்களே முதல்ல நீங்கள் கேட்டுக்க வேண்டிய கேள்வி. ஏன்னா நம்ம போய் ஒரு பிரச்சாரம் பண்ணுறது மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ குப்பையை சேர்க்குறோம் டெய்லி, நம்ம எவ்வளோ ஒரு பிளாஸ்டிக்கை இந்த இடத்துல புதைச்சி வச்சுட்டு போனீங்கன்னா 10 லட்சம் வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் அப்படியே தான் இருக்கும். நம்ம மண்ணை எவ்வளோ மலடாக்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம உணர்றோம் முதல்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு நீங்கள் உணர்றீங்களோ
அந்த அளவுக்கு தான் நீங்க மக்களுக்கு விழிப்புணர்வா கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ முதல்ல நீங்க இதுல எழுதியிருக்க எல்லா விஷயங்களையும் ரொம்ப நல்லா உள்வாங்கணும். ஒரு பெண் கல்வி ஏன் முக்கியம் அப்படிங்கறது நீங்க உள்வாங்கணும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்க அப்பா அம்மா அலோவ் பண்ணாங்க, நீங்க இப்ப படிக்கிறீங்க, அப்படி உங்களுக்கு ஒரு தனிமனித வளர்ச்சி இருக்கும். நான் நிறைய குடும்பத்துல இது நடக்கல. நிறைய குடும்பத்துல பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. முக்கியமா சின்ன சின்ன கிராமத்துல இருக்கவங்க, சரி ஏதோ 12வது முடிச்சுட்டாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பேரண்ட்டை நீங்க போய் பேசும்போது நீங்க அவங்களை எந்த அளவுக்கு பெட்டரா பேசி கன்வின்ஸ் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை நாங்கள் காலேஜ்ல இருந்து வரோம், இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்க குழந்தைங்களை படிக்க அனுப்புங்க அப்படின்னு சொன்னா அவங்க கேட்டுக்கோங்களா? நம்ம எவ்வளோ உணர்வுபூர்வமா அந்த விஷயங்களை கடத்த வேண்டிய முக்கியத்துவம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் கோவிட் டைம்ல பொம்படி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்றாங்க. 12வது முடிச்சிருக்காங்க, 98% ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் கிடைச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்கிறதுங்கிறது பல பேருக்கு பெரிய கனவா இருக்கு. ஆனா அவங்க அப்பா படிக்க அனுப்ப மாட்டேங்கிறாரு. அவங்க அப்பா தண்ணி அடிக்கிற நிறைய தண்ணி அடிக்கிற ஆளா இருக்கு. அப்படி அவர் ஆளா வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும், நான் பொண்ணை அனுப்ப மாட்டேங்கிறாரு. ஓகேவா? எனக்கு ஃபோன் பண்றாங்க, ஆனால் நான் படிக்கணும், எனக்கு படிக்கணும்னு விருப்பம் இருக்கு, எனக்கு உதவி பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா, நான் ஓகே காலேஜ் ஃபீஸ் நான் கட்டிடுறேன், நான் நீங்க சேர்ந்துக்குங்க அப்படிங்கிறேன். ஆனால் பிரச்சனை என்ன வருதுன்னா, கோவிட்னால காலேஜ் ஓப்பன் ஆகல, வீட்டுல இருந்து படிக்கணும் நீங்க. அவங்க அப்பா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவங்க அம்மாட்ட பேசுறேன். நான் அம்மாட்ட ஃபோன் பண்ணி, அம்மா இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நீங்க வேணா எங்க வீட்டுக்கு அந்த பொண்ணை அனுப்பிச்சு வைங்க, இங்கே இருந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் இங்க படிக்கட்டும், காலேஜ் ஓப்பன் ஆனா போகட்டும், நீங்களும் வந்து வீட்டை பாருங்க, உங்களுக்கு எல்லாம் ஓகேனா நான் வந்து இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க அம்மாவும் பொண்ணும் வராங்க, வந்து பாக்குறாங்க, பார்த்துட்டு சரின்னு சொல்லி அவங்க பொண்ணை விட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க ஆன்லைன் கிளாஸ் கண்டினியூ பண்றாங்க. கோவிட் முடிஞ்சு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டா பாப்பாங்க, அங்கே போயிட்டு சுப்ரீதா அந்த பொண்ணோட பேர். இந்த மீன் டைம் என்ன, கோவிட் முடிஞ்சோன்னா அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவருக்கு ஒரு தம்பி அம்மா மட்டும் இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணும் படிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னு ஒரு கேள்வி பொண்ணு மனசுல ரொம்ப ஆழமா வருது. ரொம்ப நல்லா படிக்கிறா, நல்லா ஸ்கோர் பண்றா, கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல பேங்க் ஆஃப் அமெரிக்கால ஹைதராபாத்ல போஸ்டிங் பண்ணுது. இன்னைக்கு 3 மாசம் ஆச்சு அந்த பொண்ணு ஜாயின் பண்ணி. வருஷம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம். பெண்கள் ஏன் முக்கியமா படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த சமூகத்தோட வளர்ச்சி பெண்களை நம்பிதான் இருக்கு. பெண்கள் எந்த அளவு, ஏன்னா ஆண்களோட பெண்கள் தான் பொறுப்பா இருக்காங்க. அதனாலதான் ஆனா எப்பயுமே ஒரு அப்ரஸ்டா இருக்காங்க சொசைட்டில. ஸோ அவங்க படிக்கிறது ரொம்ப முக்கியம், அவங்க மேல வர்றது முக்கியம். இதை நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்கி போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுறீங்களோ அப்பதான் அவங்க பொண்ணு கொண்டு வந்து காலேஜ்ல சேர்ப்பாங்க, மேற்படிப்பு சேர்ப்பாங்க. அதுக்காக தான் இதை நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லா விஷயங்களும் அப்படிதான். பிளாஸ்டிக் பத்தியும் அப்படிதான். போதை விழிப்புணர்வு நீங்க என்ன போய் சொல்ல முடியும், இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதோட மட்டும் நிக்காம பொருளாதார ரீதியா எந்த அளவுக்கு அந்த குடும்பம் பாதிக்கப்படுது. ஒரு ஆண் வந்து ஒரு நாள் வேலைக்கு போறான், அவனோட ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவன் அந்த காசை மட்டும் கொண்டு போய் மது கொடுக்கறது இல்லை. பெண்கள் என்ன சேமிக்கிறாங்களோ அதையும் எடுத்துட்டு வந்து பண்ணிடுறாங்க, அதையும் எடுத்துட்டு செலவு பண்ணிட்டு அந்த குடும்பம் நடத்துறதே ரொம்ப சிரமமா இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன பிரச்சனைனால இது எவ்வளவு பேர் இதனால பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தொட்டு காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது இப்ப ஒரு முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கே கேட்டுக்கீங்க. சார் சொன்னாரு அந்த போரை ரீசார்ஜ் பண்ற விஷயத்த சொன்னாரு. அது ஒண்ணுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ற கழிவு நீர் இருக்குல்ல, உங்களுக்கு நம்ம குளிக்கிறது, பாத்திரம் வளர்க்கறது, அந்த நீரை நீங்க ஒரு குழி வெட்டி அந்த நீரை அதுல போக விட்டீங்கன்னா உங்க போர் ரீசார்ஜ் ஆயிடும்.